இது ஆல்கோ ட்ரேடிங், ஆட்டோ ட்ரேடிங்னு சொல்லலாம். டெய்லி 30 மினிட்ஸ் ட்ரேடிங் நடக்கும். 10 மணிக்குள்ள உங்களோட ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களோட டே டு டே ஒர்க் பார்க்குறதுக்கு போயிடலாம். நீங்கள் இப்போ நிஃப்டியில் ட்ரேட் பண்ண போகிறீங்களா, பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ண போகிறீங்களா, எந்த ஆப்ஷனில் ட்ரேட் பண்ண போகிறீங்க, எத்தனை லாட் ட்ரேட் பண்ண போகிறீங்க, டாரட் அமௌண்ட் என்ன, ஸ்டாப் லாஸ் அமௌண்ட் என்ன, இந்த மாதிரி பேசிக்கான இன்புட் மட்டும் டெய்லி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 9 o'clock ஒரு 8:45க்கு ஆர்டர் பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு ஆர்டர் பஞ்ச் பண்ணியும் காட்டுவேன். ஓப்பன் பண்ணி எப்படி ஆர்டர் பஞ்ச் பண்ணுறேன்றதை பார்த்துங்க. அதே மாதிரி டெய்லி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்டர் பஞ்ச் பண்ணுவீங்க. லைவாக மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுக்கும். என்ட்ரி எடுக்கிறது பேஸ்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி நாங்கள் கோடிங் பண்ணி வச்சுருக்கோம். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ட்ரி எடுக்கும். எக்ஸிட் ஆகிறது ஒன்ஸ் டாரட் ஆர் ஸ்டாப் லாஸ் ஏதாச்சும் ஒன்று ரீச் ஆகையில் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆல்கோ ட்ரேடில் ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் வந்து நடக்குது. ஸோ இது எப்படி நடக்குதுன்னு டீட்டெயில்டான ஃபுல் வீடியோ பார்க்கலாம். இது ரிலேட்டட் டவுட் என்கொயரி இருக்குன்னா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள், டீட்டெயிலாக சென்ட் பண்ணுறேன். ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் ஆனோன்னே ஃபஸ்ட்டு இருக்கிற ஓல்டு டேட்டாவை தான் வந்து டெலீட் பண்ணணும். டெலீட்டில் ஆல் கொடுத்துடலாம். டேட்டா ஃபில்லையும் டெலீட் பண்ணிடுவோம். ஓப்பன் அமி புரோக்கர் சார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஃப்யூச்சர் சார்ட்டை முதல்ல ஆட் பண்ணுறோம். ஸோ பேங்க் நிஃப்டி 30 டிசம்பர். ஸோ இப்போ நடக்கிறது டிசம்பர் மாதம் 30th எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ பேங்க் நிஃப்டி டிசம்பர் கான்ட்ராக்டை நம்ம ஆட் பண்ணிவிட்டு பேக்ஃபில் கொடுத்துடலாம். லாஸ்ட்டாக 60,080 அதாவது 60,100 கிட்டக்க ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம டெய்லி இந்த மாதிரி தான் ஃப்யூச்சர் சார்ட்டை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி லாஸ்ட்டாக என்ன ப்ரைஸ் ட்ரேட் ஆகிருக்குன்றதை வாட்ச் பண்ணிவிட்டு அதே ப்ரைஸில் கால் ஆப்ஷன் அப்புறம் புட் ஆப்ஷன்னு சொல்லிட்டு ரெண்டையுமே ஆட் பண்ணி ஆர்டர் போட்டு வச்சுருவோம். ஸோ நமக்கு ஒன்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே அது ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் மேலே ஏறினா கால் ஆப்ஷன் எடுக்கும். அதே கீழே இறங்குற மாதிரி இருந்தால் புட் ஆப்ஷனை எடுக்கிற மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி படி செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது உங்களுக்கு ஆட்டோ ட்ரேடில் நடக்கும். 60,100 கால் ஆப்ஷன் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு காப்பி பண்ணிக்கலாம். இப்போ காப்பி பண்ணதை பேராமீட்டரில் நம்ம இங்கே ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறோம். கீழே அதே மாதிரி பண்ணிவிட்டு சியை மட்டும் பீன்னு மாற்றிக்கிறோம். சீனா கால் ஆப்ஷன், பீனா புட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு போர்ட்ஃபோலியோ செட்டிங் போகிறோம். ஸோ போர்ட்ஃபோலியோ செட்டிங்கில் ஒன்று தான் இருக்குது, கால் ஆப்ஷன் மட்டும் ஆட் ஆகிருக்கு. ஸோ அதை புட் ஆப்ஷனே இப்போ நம்ம ஆட் கொடுத்துடலாம். இங்கே ஆட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அங்கே போர்ட்ஃபோலியோவில் காட்டிடும். ஸோ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் காட்டுது. இந்த ஒன்றுன்னு இருக்குல்ல, இந்த ஒன்ற இடத்துல தான் நம்ம எத்தனை லாட் அப்படின்றத ஆர்டர் போடணும். ஸோ நான் டெய்லி வந்து 20 லாட்ஸ் வந்து போடுறேன். நீங்கள் இப்போ 2 லாட் போடணும், இல்லை 3 லாட், 5 லாட், 10 லாட் போடணும்னா இங்கனக்குள்ளே தான் டைப் பண்ணுவீங்க. லாட் சைஸ் வந்து பேங்க் நிஃப்டிக்கு 35. ஸோ இந்த மந்த்து ஃபுல்லாக 35 தான். ஜனவரியிலேருந்து 30 மாறப்போகுது. ஒன்ஸ் நம்ம ஃபைலில் ஸ்டார்ட் கொடுக்கறதுக்கப்புறம் நமக்கு ஆட்டோ ட்ரேட் இனிஷியேட் ஆகும். அடுத்து டாரட் அமௌண்ட் 10,000 rupees செட் பண்ணுறோம். இப்போ ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். $10,080 ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆல்கோவில் என்ட்ரி எடுத்தது எக்ஸிட் ஆயிருக்கு. இது ரிலேட்டட் டவுட் என்கொயரிக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நான் பிளான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.